ஹதீஸுகளை மறுக்கும் போது இந்த இமாம்கள் இப்படி சட்டம் வகுத்திருக்கிறாங்க, அந்த இமாம்கள் அப்படி சட்டம் வகுத்திருக்கிறாங்க அப்படின்னு இமாம்கள் போகுது. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம், ஹதீஸுகள் இமாம்கள் சட்டம் வகுத்திருக்கிறாங்க ரைட்டு, நீங்க ஹதீஸுகளை மறுக்கிறீங்களே, அந்த ஹதீஸுகளை மறுத்தது அந்த இமாம்கள் அந்த உசூல் பிரகாரம் நீங்க மறுத்த அந்த ஹதீஸ் அவங்க மறுத்திருக்கிறாங்களா? முன்னால் வாழ்ந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் குர்ஆனுக்கு முரணாக அமைந்திருந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னாங்க. ஆதாரத்தை நம்ம காட்டணும். அது காட்டினதுக்கு முக்கியமான அடிப்படை நீங்க தான் புதிய கொள்கையை கொண்டு வந்தீங்க, புதிய மதத்தை உருவாக்குனீங்கன்னு சொன்னதுனால இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அதுக்கு என்ன பதிலா, நாம் எதை மறுத்திருக்கிறோமோ அதை அவர்கள் மறுத்தார்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நாசர் அவர்கள் அழகா பதில் அளிச்சுட்டாங்க. ஒரு அடிப்படை விதியை சொன்னார்கள் என்றால் அந்த விதி எங்க எல்லாம் பொருந்துகிறதோ அத்தனை இடத்திலையும் அதே முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டும். நாம காலையிலிருந்து பல்வேறு மதுஹப் அறிஞர்கள் புகாரியில் பதிவான ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க என்பதை ஆதாரத்தோடு குறிப்பிட்டோம். இமாம் புல்கீனி அவர்களை குறிப்பிட்டோம், இமாம் மாலிக் அவர்களை குறிப்பிட்டோம், இமாம் ராசி அவர்கள் விதிமுறையை வகுத்து தந்த அந்த தகவலை குறிப்பிட்டோம். அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்களா? வாயை திறந்தாங்களா? கள்ள மௌனம். புல்கீனியை பத்தி வாய் திறக்க மாட்டோம்ங்கிறத சாதிக்கிறீங்களே மிகப்பெரிய ஆட்கள் தான். மாலிக் இமாம பத்தி பேச மாட்டோம் என்று சாதிக்கிறீர்களே மிகப்பெரிய, இதுக்கு பேர் தானே கள்ள வேலை, இதுக்கு பேர் தானே தில்லுமுள்ளு. ஒரு ஹதீஸ குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது மறுத்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். கூப்பாடு சத்தம். அதே வேலையை மாலிக் இமாம் செய்திருக்கிறாரு, பேசிட மாட்டோம். அதே வேலையை புல்கீனி இமாம் பேசியிருக்கிறாரு, எங்க மதுஹப் இமாம் சொல்லிட மாட்டோம். இதுக்கு பேர் தானுங்க கள்ள வேலை. அதே போல ராசியை பத்தி சொன்னாங்க, அவர் இமாம் ராசி அவர்கள் விதிமுறையை சொல்லியிருக்கிறாரு, ஆனா நீங்க மறுத்த ஹதீசுகளை எல்லாம் மறுத்திருக்கிறாரா? இவங்களுக்கு என்ன தெரியுமா, அதே இமாம் ராசி அவர்கள் புகாரியில் பதிவான எண்ணற்ற ஹதீசுகளை மறுத்த பட்டியலை போட்டாலும் நம்ம 5 ஹதீஸ மறுக்கிறோம், நீங்க அவர் 1000 ஹதீஸ மறுத்திருந்தாலும் எங்களுக்கு தேவை நீங்க மறுத்த அதே 5 ஹதீஸ மறுத்திருக்கிறாங்களா? அவர் 1000 ஹதீஸ மறுத்திருக்கிறார்னு ஆதாரங்கள் அள்ளி போட்டாலும் நீங்க மறுத்த செய்தி இது வாதமா? இதுக்கு பேரு அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சா? பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் மௌலவிமார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீங்க, நடுநிலையா யோசிச்சு பாருங்க, இதுக்கு பேர் வாதமா?